வணக்கம். நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நமக்குலாம் எப்படி இருக்க போகுது, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத துல்லியமாக எடுத்து சொல்றதுக்காகவும் நிறைய ஆன்மீக தகவலை பகிர்ந்ததுக்காகவும் நேரில் உங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்காகவும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிடர் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகராம். நமஸ்காரம். ரீசெண்டாக வந்துட்டு சனி பயிற்சி நடந்திருக்கு சார். சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றத பல பேர் பல விதமாக யூடியூப்லையும் சரி, நீங்கள் சொல்லக்கூடியதும் சரி, எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி என்னதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு சில தினங்கள் ரொம்ப ஒஸ்ட்டு, நம்ம இன்னைக்கு எதுக்கு இந்த முக்கியமான முடிவு எடுத்தோமோ அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிப்பாங்க. நம்ம தயங்கி இருந்திருப்போம், ஆனால் அன்னைக்கு நல்ல காரியங்கள் நிறைய நடந்திருக்கும். இன்னாருக்கு இந்த தினம் நல்லா இருக்கும் அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்? அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. அதாவது ரொம்ப ஷார்ட்டாக, அதே சமயத்தில் கொஞ்சம் அதை பற்றி ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம சொல்லணும் மேடம். சனி பயிற்சி, இந்த பயிற்சி நல்லா இருக்கிறவர்களுக்கு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி சரியில்லை, அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இனிமேல் நல்லாயிருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. இதுக்கு முன்னாடி சரியில்லை, எனக்கு இனிமேல் மீடியமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2. இதுக்கு முன்னாடி சரியில்லை, இது அதை விட சரியில்லாமல் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3. இந்த 3 ரகங்களை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் சரியில்லை, ரொம்ப சரியில்லை, அதாவது எனக்கு சரியில்லை இனிமேலும் சரியில்லைன்னு சொல்கிறவங்க எந்த காலகட்டத்திலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? சந்திராஷ்டம காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பாயிண்ட்டு. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த சனி ஹோரைன்னு சொல்லக்கூடிய ஹோரை, தினந்தோறும் வரக்கூடிய ஹோரை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சனி ஹோரையில் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 சொல்லிட்டேன்னா, பாயிண்ட் நம்பர் 3, 3 நட்சத்திரங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, 3 நட்சத்திரங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3 பாயிண்ட்டு. இது வரைக்கும் சரியில்லை, இனிமேலும் சரியில்லை சொல்கிறவங்க. அடுத்த இது வரைக்கும் சரியில்லை, இப்போ கொஞ்சம் மீடியமாக இருக்குது சார். இப்போ இவங்கெல்லாம் எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வரக்கூடிய சனி ஹோரையில் சனிக்கிழமை நாளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது அடுத்த பாயிண்ட்டு, இது வரைக்கும் சரியில்லை இனிமேல் சூப்பராக இருக்க போகுது சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சரியில்லாத கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ண சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை. எந்த கிரகங்கள்லாம் நன்னா இருக்குது, எனக்கு குரு நன்னா இருக்காது, அதனால தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வியாழக்கிழமை குரு பகவானை போய் வணங்குறது. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டாலே ஜோதிடத்தின் அடிப்படை விஷயங்கள் நீங்கள் போயிடுவீங்க, அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்க. நீங்கள் வியாழக்கிழமையும் கோயிலுக்கு போவாங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா வழிபாடும் பண்ணிடுவாங்க. அவங்க வழிபாடு ப்ராக்டிஸ் ஆகிடுதே தவிர அவங்களுடைய பிரார்த்தனைகள் மறைந்து போயிடுகிறது. அதுதான் உண்மை. ஓகே சார், ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வழிபாடு ப்ராக்டிஸ் ஆகுது, பிரார்த்தனை மறக்கிறாங்கன்றது ப்ராக்டிக்கலாக அதோட உண்மை என்னன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? இந்திரபாலா, திருப்பூர்லேருந்து கூப்பிடுறோங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? மாமா பொண்ணுக்கான கேள்விங்க. மாமா பொண்ணு கொஞ்சம் 2 வயசு ஆச்சு. ஓகே. இன்னும் வளர்ச்சி குறைவாதான் இருக்கு. அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமாமா? ராசி சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம், மகரம் லக்னம். ஓகேம்மா, பேசலாம் சார். இணைப்பில் தான் இருக்கார். ஓம் நம சிவா. வணக்கம்மா. வணக்கம் சார். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் யாராவது உங்கள் ஃபேமிலியில் ஹெரிடிக்காக இருக்காமா? யாருக்காவது யாருக்குமே இல்லைங்க சார். இல்லைம்மா. நீங்கள் இன்றைக்கி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அதாவது எப்போவுமே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய பலன்கள் நம்மளுடைய சாஸ்திரோக்தமாக சொல்லப்பட்டிருக்கு. உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு மருந்து எடுத்துக்கிறது, அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு மருந்து ஆரம்பிக்கிறது, அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு மருத்துவம் ஆரம்பிக்கிறது, அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு நம்மளுடைய சிகிச்சைகளை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுட்டு 2 வயசில் இவங்களுக்கு இப்படி இருக்குது, இந்த வளர்ச்சி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு அதற்குண்டான முறையான மருத்துவரை சந்திக்கிறதுக்கும். ஏன்னா நம்முடைய சாஸ்திரங்களில் ஆயுர்வேதம் எப்படி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் மந்திர ரூபமாக இருக்கோ, மருந்து ரூபமாக இருக்கிறது ஆயுர்வேதம். அதனால் நம்ம முறையான சிகிச்சைகளும் முறையான மருத்துவரை சந்திக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் பேசின நேரம், அதாவது பேசின காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வெற்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க சத்தியமங்கலங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி?
இது எங்க வீட்டுக்காரருக்குங்க. அவரோட பிறந்த இது தெரியுமாமா? ராசி நட்சத்திரம் லக்னம்? ராசி கன்னி ராசிங்க. சித்திர நட்சத்திரம். ஓகேம்மா. லக்னமா? லக்னம் லக்னம் தெரியலைங்க. சரி, பேசலாமா? சார் இணைப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க சார். சொல்லுங்க. எங்க வியாபாரமே சரி இருக்குதுங்க சார். இப்ப 6 மாசம் அப்படி இருக்கு, 6 மாசம் இப்படி இருக்கு. எங்க போனாலும் பிரச்சனையாவே இருக்கு. அதுதான் கேக்குறேங்க சார். சரிம்மா, கவலையே பட வேண்டாம். நிறைய பேர் யோசிப்பாங்க. பாத்துட்டு தான் இருக்கிறேங்க. சந்தோஷமா. அப்படியே யோசிப்பாங்க, இவ்வளோ விரக்தியாக பேசுகிறாங்களே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வியாபாரம் நன்னா இல்லாத பொழுது, வியாபாரம் நன்னா இருக்குது, சில டைம் நல்லா இல்லாத போது இந்த மாதிரி உபாதைகள் கண்டிப்பாக வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மகாலட்சுமி பூஜை பண்ணணும். இந்த மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விளக்கில் நெய்யை விட்டு திரி ஏற்றி டெய்லி மஞ்சள் குங்குமத்தினால அர்ச்சனை. அப்படி இல்லைன்னா 21 காசு வச்சுக்கோங்க. ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் மகாலட்சுமி நமக, இப்படி மந்திரம் கேட்குறது ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை கேட்குறது, மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை உருவாக்கும். கடாட்சம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்பொழுது அதனுடைய சிந்தனையிலே இருக்கும்போது அது அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு உட்பட்டதாக மாறுது. அது கொஞ்ச நாளில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். நான் சொல்கிறத ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 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 நீங்கள் இப்போ வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் 100% மாறும், நல்ல முன்னேற்றம் வரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மே மாதத்துக்கு முறை அவருக்கு ராசி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ராசிக்கு இப்போத்துலேருந்தே பயன்படுத்திக்கோங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். நம சிவாய. நன்றிம்மா. ஸோ இன்றைய தினம் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது சார்? அதை பற்றி எங்களுக்காக எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக 22/12/2023 சோபகிருதோடு மார்கழி மாதம் 6ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா அற்புதமான நட்சத்திரம். இரவு 11:18 வரை அஸ்வினி இருக்குது. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி வரைக்கும் தசமி, அதுக்கப்புறம் ஏகாதசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம், அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரத்துக்கு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 9:15 to 10:15 நல்ல நேரம், 10 to 12 ராகுகாலம், 3 to 4 யமகண்டம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்துக்கு உண்டான 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். எடுத்த காரியங்களில் அமோகமான பலன்கள் உண்டு. சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக போகிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரும். அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரமாதமாக இருந்துருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயங்கள் அனுகூலியமாக இருக்கும். மறதி இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும். கொஞ்சம் நேரத்தில் அதை நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. மிதுனராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் லாபத்தை தரும். சகோதர சகோதரிகள் அனுகூலியமாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க. ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பண வரவுகள் வரும். ரொம்ப நாள் கேட்டது அல்லது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள். அடுத்து கடகராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. தொழில் ரீதியாக சில யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இது பண்ணலாம் அது பண்ணலாங்கிற ஒரு புது புது ஐடியாஸ் வரும். மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, மற்றவங்க முன்னேற்றங்கள் இருக்கும். யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க போய் ஹெல்ப் கேட்பீங்க. ஃபேமிலி விஷயத்தை மற்றவங்ககிட்ட சொல்லி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆறுதல் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக மனசில் படும். ஆனால் அவங்கள பற்றி அவங்க வெளியில் போய் தப்பாக சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கங்காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கோவித்து கொள்ள வேண்டாம். ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது கவனம் என்பது தேவை. டக்குன்னு மனசில் பட்டது பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வருது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மன நிம்மதிக்காக நம்ம கொஞ்சம் இயற்கையோட செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். கற்றுக்காத, அதாவது குரு சொல்லித்தராத வித்தைகள் எதையும் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத எண்ணங்கள், அதாவது எதிர்பாராத இது பண்ணக்கூடாது ஆனாலும் இதை பண்ணின்னு இருக்கேன் அப்படிங்கிற சில விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இது தெரியாமல் பண்ணுறதுங்கிறதையும் தவிர்த்துக்கிறது. அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. துளாராசி நேயர்களுக்கு திருமண காரியம் கூடி வரும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில், தெய்வ பக்தி, அதே சமயத்தில் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு கூடி வரும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மறைமுக நேர்முக எது யார் அப்படிங்கிறது தெரிய வரும்.
சொந்த பந்தங்கள் சில விஷயங்களுக்காக உதவி செய்வார்கள். ரொம்ப வயசானவர்களை கவனமாக பார்த்துக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இல்லை மாற்றத்துக்குரிய நாளாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் மன கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். பிகாஸ் சில நேரங்கள் உங்களை நாளை கடத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணும். அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாம். பாசிட்டிவாக இருங்க, வின் பண்ணுவீங்க. மகர ராசி நேயர்களுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பிரயாணங்கள் வெற்றியை தரும். அதேமாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்க. அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிடிச்சமான இடத்துக்கு, படித்த பள்ளிக்கூடம் அது போன்ற இடங்களை போய் விசிட் பண்ணிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுது. பழைய ஞாபகமெல்லாம் வரும். கும்பராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒரு நல்ல ஃபோன் கால் அல்லது நல்ல இமெயில், நல்ல ஒரு விஷயங்கள் இன்றைக்கி கேட்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகம் பெருகும், முன்னேற்றம் வரும். தம்பி தங்கை உதவி செய்வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் தேடி வரும். சில விஷயங்களை கடந்து போகிறது நல்லது. இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் இருக்கும். இன்றைய தினத்தில் முக்கியமான சில டாபிக் எடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க, மீட்டிங் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில். ஓகே சார், 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்ற நமக்காக துல்லியமா சார் எடுத்து சொல்லியிருக்காரு. இதோட தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் வெங்கடேஷ் சேலத்துலேருந்து கூப்பிட்றோம் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எங்கள் பொண்ணுக்கோசரம் கேட்கணும் மேடம். உங்க மகளுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் என்ன சார்? மேச ராசி, மகர லக்னம். ஓகே சார், இணைப்பில் தான் இருக்காரு, பேசலாம். ஓம் நம சிவா. வணக்கங்க சார். ரொம்ப நன்றி சார். என் கூட பல வருஷமாக கேட்குறோம். ரொம்ப சந்தோஷம். பேசுறது நல்லதுங்க. சரி, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கோசரம் கேட்குறேன் சார். என்ன, எந்த வருஷம் பிறந்தாங்க வெங்கடேசன்? சார் 26/10/99 சார். 99. ஆமாம் சார். சரி, ஓகே. இவங்களுக்கு மேஷராசியில் என்ன நட்சத்திரம்? கிருத்திகை நட்சத்திரம் இல்லையா? கிருத்திகை நட்சத்திரம் சார். குரு பலன் வரக்கூடிய மே மாதத்துக்கு மேலே ரொம்ப நன்னா இருக்குது. சரிங்க சார். 2023 24 மே மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை விட்டுட்டா 26 தான் இவங்களுக்கு இந்த குரு பலன் அப்படிங்கிறது வருது. இது பொதுவான பலாபலன்கள். டைம் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நன்னா இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் வந்துடுது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 26வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம். ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். நினச்ச விஷயங்கள் கைகூடும், வெற்றிகரமான காரியங்கள் கூடி வரும். உன்னதமான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ நன்னா இருக்கக்கூடிய சமயமாக இந்த சமயம் இருக்குது. நீங்கள் பேசுகிற நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரேக்குக்கு முன்னாடி கூட ஒரு நேர் வந்துட்டு திருமணத்துக்காக தான் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுற பெரும்பாலான திருமணத்துக்காக தான் கேட்டுட்ருக்காங்க சார். நீங்கள் இலவச திருமண உதவிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அதில் பங்கெடுத்துக்கணும்னா என்ன பங்கெடுத்துக்கலாம், அதோட விவரங்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இலவச பதிவு, இப்போ வந்து திருமண பதிவு நிறைய பேர் வெளியூர்கள்லேருந்து, வெளிநாடு வெளியூர்கள்லேருந்து இப்போ வந்து எல்லா சமூகத்தினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதிவு இலவசமாக நடந்துட்டுருக்கு. இப்போ இடைப்பட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜாதகம் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க. அப்போ அவர்களுக்கு நான் வந்து இன்னொரு ஹாரோஸ்கோப்பு, ஒரு 10 ஹாரோஸ்கோப் வந்து நான் யதார்த்தமாக பார்த்துட்டு இருந்து இந்த ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வீட்டில் இது பண்ண பொண்ணு அவங்க வந்து எங்களுக்கு ஓகே சேர்ந்துருது. இவங்க வந்து சொன்னாங்க, சார் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லன்னு சொன்னேன்னா நான் வந்து இது ஓகேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டிவியில் சொன்னதை கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இவர்களுக்கும் அது வந்து சூட் ஆகுது. இன்னும் நான் முழுசாகவே ஆரம்பிக்கலை, யதார்த்தமாகவே இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அது கடவுளுடைய அனுகிரகம் தான் சொல்ல முடியும். அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ பேச்சுவார்த்தை நடந்து அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்கள் வந்து அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடவுளுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல வந்து இவர்களுக்கு எந்த ஜாதகம் கிடைக்கிது, அதனால தான் திருமணம் அப்படிங்கிறது இறைவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருமண பதிவு இப்போ இலவசமாக நடந்துட்டுருக்கு. அதில் வந்து உங்களுடைய இந்த வரன்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணணுன்னா 7397394829 இந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் நேரில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பதிவு பண்ணலாம். கூடிய சீக்கிரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற எல்லா இடங்கள்லையும் இந்த பதிவு வந்து நேரடியாக வர்றதுக்குண்டான ஏற்பாடுகளும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குண்டான முழு முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டுருக்கோம். இந்த முயற்சி வெற்றிகரமான முயற்சி ஆகிறதுக்கு உத்தியோகம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? எங்க பையன் பேர் சொற்றுடை வேதியனுங்க. ஓகே.
காங்கேயநல்லூர் வாரியாசாமி குடும்பத்திலிருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? 19/3/1991 பிறந்தாரு. சரி, ஓகே. மேஷ ராசி, சிம்ம லக்னங்க. பேசலாமா சார்? இணைப்பில் தான் இருக்காரு. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சுற்றுடை வேதியின் சோதியானவன்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான வாரியாசாமி பேரங்க. காங்கேயநல்லூர்ல இருந்து பேசுறேங்க. அவன் உடல் நிலை, அவனுடைய நேரம் எப்படி எங்க இருக்கு? நட்சத்திரம் ராசி சொல்லுங்கம்மா. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, சிம்ம லக்னம். ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்றைக்கி நட்சத்திரத்துக்கு கரெக்டாக 27ஆம் நட்சத்திரத்துக்கு 26ஆம் நட்சத்திரம் இருக்குது. ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பேர் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டவங்க, 2 இல்லை 3 பேர் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டவங்க இருந்துன்னு இருக்காங்க. ஆக நம்ம ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அடுத்தது பெருசாக பயப்படணுமா? ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஃபஸ்ட்டு பிறக்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா இவர்களுக்கு தசாபுத்தி இப்போ போயிட்டுருக்க தசா சுக்கிர தசை, அதுக்கப்புறம் சூரிய தசை. இந்த சூரிய தசை அது முடிச்சதுக்கப்புறம் சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய். இந்த செவ்வாய் ராகு தசையோட காரகத்துவம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இந்த உடம்பு படுத்தும், அதே சமயத்தில் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் முடக்கும், தடங்களாகும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் மாற்றி வர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச நட்சத்திரத்தன்னைக்கு பழனி முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது குறிப்பாக இந்த ராசிக்கு, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த ராசிக்காரருக்கு பண்ணுறது. அவர் போக முடியலன்னா அம்மா, அப்பா, தங்க, அண்ணா, தம்பி யார் வேணால் போகலாம். அவருக்காக மட்டும் அர்ச்சனை பண்ணி அவருக்காக மட்டும் சுவாமிகிட்ட வேண்டிட்டு அந்த பிரசாதம், விபூதி பிரசாதத்தை எடுத்துன்னு வைக்கிறது. அதே மாதிரி மருத்துவத்தை பார்த்துக்கிறது. இந்த 2 விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கும். ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். நம சிவாய. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார். இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கு துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறையா பேர் வெளிநாடுகள், வெளியூர் இந்த மாதிரி நிறையா பேர் தொடர்பு கொண்டிருக்காங்க. குறிப்பாக யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த யூரோப்புக்கு உண்டான அந்த பிரயாணம், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குண்டான பதில்கள், ஒரு கோயில், அற்புதமான கோயிலில் சொற்பொழிவு, இது போன்ற என்னுடைய ட்ராவல் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னு சொல்கிறவா 9790991004 கீழே இன்னும் தொடர்புக்கு வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் கிடைச்ச எல்லா தகவலுமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.